Good evening, all. Welcome to my YouTube channel. ஸோ லாஸ்ட் 2-3 டேஸாக நிஃப்டி வந்து சைட்வேஸில் தான் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து 9th அக்டோபர் கேண்டில். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 10th அக்டோபர், 11th, இது வந்து 13th. ஸோ 11th and 12th சாட்டர்டே சண்டேன்றதுனால இது 13th. இந்த கேண்டில் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து 14th. ஸோ லாஸ்ட் 4 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் இருக்கு. இது வந்து நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் என்னோட லாஸ்ட் 2 வீடியோஸை சொல்லியிருந்தேன். இது 0.5 லெவல் கேரக்டர். இது வந்து இப்போ மேலே பிரேக் அவுட் வச்சதுனால உங்களுக்கு வந்து இது இப்போ சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகும். லெவல்ஸை ஏற்கனவே சொன்னது தான் 25,118 அண்ட் இது வந்து ரெசிஸ்டன்ட் 25,235. ஸோ இந்த ரேஞ்ச் உள்ளதான் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இன்னைக்கு திருப்பியும் வந்துட்டு அகெயின் வந்து கீழே போயிட்டு திருப்பியும் கேண்டில் மட்டும்தான் போச்சு, விக் மட்டும்தான் போச்சு, கேண்டில் வந்து உள்ளதான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க 25,116 நீங்க சப்போர்ட்டா எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம். அது வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டு. ஸோ இன்னும் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷனுக்கு இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, எக்ஸாம்பிள் 25,233க்கு மேல கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அது 100% வந்து அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா இருக்கவங்க ட்ரேட் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாமேன்னா, இதை சப்போர்ட்டை வந்து நீங்க வச்சுட்டு ஆப்ஷன்ஸ் பையிங் வந்து நீங்க பண்ணலாம். அதாவது கால்னு சொல்லுவாங்க. ஸோ கால் ஆப்ஷன்ஸ்ல நீங்க பை பண்ணிக்கலாம். சப்போர்ட் இதை வச்சுக்கலாம். பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 2 லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதை தவிர சில ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்க இருக்க சைட்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் 2-3 டேஸா நிஃப்டி அப் ட்ரெண்ட் ஆனதுனால இதுவுமே எல்லாமே கொஞ்சம் அப் ட்ரெண்ட் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துதான் வந்து. அதுலயும் இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ட்டு லாஸ்ட் 2-3 டேஸ் முன்னாடி. அதுல பர்டிகுலரா என்னோட வீடியோல நான் சொல்லியிருந்ததை இப்ப நீங்க பார்க்கலாம். செக்டார் தான் இது. இன்னைக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா கன்ஃபார்ம் ஆயிருந்தது ஆஃப்டர் 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம். ஸோ இப்போ நீங்க வந்து மார்க்கெட் வந்து சுந்தரம் ஃபினான்ஸ் ஹோல்டிங் இது வந்து 651ல இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த லெவல் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான். ஸோ 697 அதோட டார்கெட். இது வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அன்னைக்கு நான் சொன்னது 651. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 700. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்னோட டார்கெட் ஆனால் 726 இன்னும் இருக்கு மார்க்கெட்டு. பட் ஆனால் அன்னைக்கு நான் 651 சொன்னேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து 700 டச் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வித்தின் 2-3 டேஸ்ல. அப்போ 50 பாயிண்ட்ஸ்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதில் நீங்க ஷேர்ஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 8-9% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ டெக்னிக்கலாக நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ நான் வீடியோ எடுத்து போட முடியுது என்னால. நீங்களுமே எல்லாருமே கத்துன்ட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ என்னோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.